லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரை விமர்சனம். பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, சீமான், எஸ்.ஜே. சூர்யா, யோகி பாபு, மாளவிகா, ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் நடிப்புல விக்னேஷ் சிவன் இயக்கத்துல அனிருத் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். காதலித்து திருமணம் செய்து கொண்ட எஸ்.ஜே. சூர்யா திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வியால் இனி எந்த காதலர்களுக்கும் இத்தகைய நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக பல வருட உழைப்பிற்கு பிறகு 2040ஆம் ஆண்டில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற செயலியை உருவாக்குகிறார். இந்த செயலி மூலம் தங்களுக்கு பொருத்தமான காதல் ஜோடியை தேர்வு செய்வது முதல் அவர் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதோடு 24 மணி நேரமும் அவர்களை கேமரா மூலம் கண்காணிக்கவும் முடியும். இதனால் காதலர்களில் யார் ஏமாற்றினாலும் அது அவர்களுக்கு தெரிந்து விடுவதோடு காதலர்கள் பிரிய நினைத்தால் இழப்பீடு வாங்கி கொடுத்து அதை நிறைவேற்றுகிறது இந்த லிக் செயலி. காதலர்களிடம் மட்டுமின்றி தம்பதிகளிடமும் பெரும் வரவேற்பு பெற்று வரும் லிக் செயலியின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில அதன் ஒரு வாடிக்கையாளரான ஹீரோயினி கிருத்தி ஷெட்டி சிறு வயது முதலே ஸ்மார்ட் போனின் வழிகாட்டுதலின் மூலம் வளர்வதால் சமூக ஊடகங்களில் அதிக பின் தொடர்பவர்களை பெறுவதற்கான முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறார். ஸ்மார்ட் போன்கள் மூலம் தங்களுக்கே தெரியாமல் தவறு செய்பவர்களை திருத்துவதற்காக பசுமை உலகம் என்ற தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத ஒரு இடத்தை உருவாக்கி நடத்தி வருகிறார் சீமான். அவரது மகன் பிரதீப் ரங்கநாதன் தன் அப்பாவின் வழிகாட்டுதலின்படி கைபேசி பயன்படுத்தாத நபராக வாழ்ந்து வருகிறார். இதற்கிடையே கிருத்தி ஷெட்டியை கண்டதும் காதல் கொள்ளும் பிரதீப் ரங்கநாதன் அவருக்காக தன் அப்பாவுக்கு தெரியாமல் கைபேசி வாங்குவதோடு அதன் மூலம் லிக் செயலியில் தன்னை இணைத்து கொண்டு கிருத்தி ஷெட்டியுடன் தொடர்பையும் ஏற்படுத்தி கொண்டு நட்பாக பழகுகிறார். அவர்களது நட்பு காதலாக மாறும்போது எந்த செயலி அவர்களை சேர்த்து வைத்ததோ அதே செயலி கொடுத்த தவறான தகவலால் கிருத்தி ஷெட்டி காதலை முறித்து கொண்டு பிரதீப்பை விட்டு பிரிந்து விடுகிறார். இதனால் கடும் கோபம் அடையும் பிரதீப் ரங்கநாதன் தன் இதயத்தில் இருக்கும் கிருத்தி ஷெட்டி மீதான காதலை தவறான தகவல்கள் மூலம் குறைத்து மதிப்பிட்ட லிக் செயலி போலியானது என்பதை நிரூபிக்க முடிவு செய்கிறார். ஆனால் தன் லிக் செயலியின் தகவல்கள் சரியானது என்று வாதிடும் எஸ்.ஜே. சூர்யா 30 நாட்களுக்குள் கிருத்தி ஷெட்டியை காதலிக்க வைத்துவிட்டால் தன் செயலி தவறு என்பதை ஏற்றுக்கொள்வதாகவும் அது நடக்கவில்லை என்றால் தன் செயலி சிறந்தது என்பதை ஏற்றுக்கொண்டு அதை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்று பிரதீப் ரங்கநாதனுக்கு சவால் விடுகிறார். அவரது சவாலை ஏற்றுக்கொள்ளும் பிரதீப் ரங்கநாதன் அதில் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பதை தொழில்நுட்பம் தரும் தகவல்களுக்கும் மனித உணர்வுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக சொல்வதே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. பிரதீப் ரங்கநாதன் வழக்கம் போல தான் ஏற்றிருக்கும் எளிமையான கதாபாத்திரத்திற்கு தனது தனித்துவமான மேனரிசம் கலந்த நடிப்பின் மூலம் பெரும் வலிமை சேர்த்திருக்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் கிருத்தி ஷெட்டி அதிகப்படியான மேக்கப்போடு வலம் வந்தாலும் அது அவருக்கு அழகாகவே இருக்கிறது. லிக் செயலியின் நிறுவனரான மனித காதலுக்கும் உணர்வுகளுக்கும் வில்லனாக நடித்திருக்கும் எஸ்.ஜே. சூர்யா தனது வழக்கமான பாணியை அளவாக கையாண்டு கதாபாத்திரத்திற்கு தேவையான நடிப்பை மட்டுமே கொடுத்திருக்கிறார். பிரதீப் ரங்கநாதனின் தந்தையாக அன்புக்கடல் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சீமான் தன் இயல்பான உணர்வுகளை நடிப்பாக வெளிப்படுத்தி மக்கள் மனதில் இடம் பிடித்து விடுகிறார். ரவி வர்மனின் ஒளிப்பதிவு படத்திற்காக செய்யப்பட்டிருக்கும் செலவுகளை திரையில் கொண்டு வந்திருக்கிறது. அனிருத்தின் இசையில் பாடல்கள் அனைத்தும் ஏற்கனவே கேட்ட உணர்வுகளை தருவதோடு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. படத்தொகுப்பாளர் பிரதீப் ராகவ் திரையில் காட்டப்படும் தொழில்நுட்ப வளர்ச்சியை மக்கள் புரிந்து கொள்ளும்படி காட்சிகளை தொகுத்திருக்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் விக்னேஷ் சிவன் எதை கேட்டாலும் கொடுக்கும் தொழில்நுட்பங்கள் உண்மையான காதலை கொடுக்குமா அல்லது அதன் மூலம் மனிதர்களிடம் இருக்கும் உண்மையான காதலை அறிந்து கொள்ள முடியுமா என்ற கேள்விகளுக்கான விடையை கமர்ஷியல் மற்றும் கலர்ஃபுல்லான படமாக மட்டுமின்றி அதை காதல் உணர்வோடு சொல்ல முயற்சித்திருக்கிறார். மொத்தத்துல லிக் செயலியை தோற்கடித்து தன் திறமையை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன்.